கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த வழிபாட்டிலே கிறிஸ்துவின் பெயரால் வாழ்த்தி வரவேற்கின்றேன். அத்தோடு கூட எங்களோடு ஆன்லைன் மூலமாக இணைந்து கொள்ளுகின்ற உங்கள் அனைவரையும் இயேசுநாதரின் பெயரால் வாழ்த்துகின்றேன். இன்றைய தினத்திலே எங்களுடைய ஞாயிறிலே நாங்கள் தேசிய கிறிஸ்தவ மன்றத்தின் ஞாயிறாக கொண்டாடுகின்றோம். எனவே நாங்கள் தேசிய கிறிஸ்தவ மன்ற ஊழியத்துக்காக நாங்கள் ஜெபிப்போம். அதில் இருக்கின்ற சபை தலைவர்கள் அவருடைய தீர்மானங்களுக்காக கடவுள் தாமே அவருடைய அந்த திருப்பணியை இன்னும் சிறப்பாக செய்ய வழிநடத்தும்படியாக இந்த வழிபாட்டிலே மன்றாடுவோம். இன்றைய தினத்திலே எங்களுடைய கருப்பொருள் பசித்திருப்போருக்கான அடையாளம். வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, மறுபடியும் இந்த வாரத்திலே உம்மை நமஸ்காரம் செய்ய, உம்மை துதித்து பாட, உம்முடைய வசனத்தை செவி கொடுக்க, திருவிருந்திலே கலந்து கொள்ள நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்கின்றோம். இந்த வழிபாட்டு முழுவதும் உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் சந்திக்க கிருபை செய்துள்ளோம். உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்கும் பொழுதும், திருவிருந்திலே நாங்கள் கலந்து கொள்ளும் பொழுதும் கர்த்தாவே நீர் தாமே எங்களை சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆன்லைன் மூலமாக தங்களுடைய வீடுகளிலே இருந்து கலந்து கொள்ளுகின்ற ஒவ்வொருவரையும் நீ தாமே ஆசீர்வதியும், பாதுகாத்தலும், சுகப்படுத்தும், பலப்படுத்தும். எல்லாவற்றையும் இறைமந்தன் இயேசுநாதரின் பெயரால் மன்றாடுகின்றோம் நல்ல சுவாமி. ஆமென். ஆரம்ப பாடலை நாங்கள் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். நாங்கள் அனைவரும் சற்று நேரம் அமைதலாக இருந்து அவருடைய பாவங்களை மனத்தாழ்மையோடு அறிக்கை செய்வோம். பரிசுத்தமான கடவுளுக்கு முன்பாக வந்திருக்க நாங்கள் அவரை வழிபட நாங்கள் எங்களை பரிசுத்தமாக்கிக் கொள்வோம்.
மனிதன் முகத்தை பார்க்கின்றான், ஆனால் கடவுளோ மனிதனுடைய உள்ளத்தை பார்க்கின்றார். எனவே நாங்கள் மனிதர்களுக்கு மறைத்து செய்த எல்லா பாவங்களையும் கடவுள் அறிந்திருக்கின்றார். எங்கள் உள்ளங்களை இருக்கின்ற சிந்தனைகளை கடவுள் அறிந்திருக்கின்றார். எனவே நாங்கள் அதையெல்லாம் மறக்காமல் கடவுளுக்கு நாங்கள் அறிக்கை செய்வோம், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்துக்கு மனம் திரும்புகிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிற நம்முடைய பரம்பிதாவாகிய சர்வல்லமுள்ள தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளினின்று உங்களை விடுதலையாக்கி சகல நன்மைகளையும் உங்களை உறுதிப்படுத்தி நிலை நிறுத்தி உங்களை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. யாவரும் சேர்ந்து இன்றைய நாளுக்குரிய சுருக்க ஜெபத்தை சொல்லுவோம். ஆண்டவரே, நம்மை சுற்றி வலிமையிலும் பட்டினியிலும் வாழ்ந்து மடியும் மக்களை அவர்கள் நிலையிலிருந்து விடுவிக்க எமக்கு அருள் தாரும். எமது கரங்கள் வழியாய் அவர்களுக்கு நாளதின் உணவை வழங்கி அருளும். எமது புரிந்து கொள்ளல் அன்பு என்பவற்றின் மூலம் அவர்களுக்கு அமைதியும் மகிழ்வும் கொண்டு வாரும். இயேசுவின் பெயராலே. நாங்கள் முதலாவது வேத பாடம் செவி கொடுப்போம். நிருப வாக்கியம். வாசிக்கப்பட வேண்டிய முதலாம் வேத பாடம் எபிசியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரை. இதின் நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்திற்கும் நாமக்காரனராகிய நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பினாலே வேரூன்றி நிலை பெற்றவளாகி சகல பரிசுத்தவாடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின்
அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினாலும் நிறையப்படவும் அவரே தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யன்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டுமென்று வேண்டிக் கொள்கிறேன். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமீன். வாசிக்கப்பட வேண்டிய முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. கடவுளுக்கு நன்றி. சுவிசேஷ வாக்கியத்துக்காக அனைவரும் எழுந்து நிற்போம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. வாசிக்கப்பட வேண்டிய சுவிசேஷ வாக்கியம் யோவான் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடக்கம் 21ஆம் வசனம் வரை. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடல் எனப்பட்ட கலிலேயா கடலின் அக்கறைக்கு போனார். அவர் வியாதிக்காரனிடத்தில் செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டபடியால் அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு மலையின் மேல் ஏறி அங்கே தம்முடைய சீஷருடனே கூட உட்கார்ந்தார். அப்பொழுது யூதருடைய பண்டிகையாகிய பஸ்கா சமீபமாயிருந்தது. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதைக் கண்டு பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக, இவர்களில் ஒவ்வொருவன் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்து அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றான். அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனும் ஆகிய அந்திரேயா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில் 5 வாட்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. ஆனால் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். அந்த இடம் மிகுந்த புல்லுள்ளதாயிருந்தது. பந்தில் இருந்த புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராய் இருந்தார்கள். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து சோஸ்திரம் பண்ணி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் பந்தில் இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். அந்தப்படியே அவர்கள் சேர்த்து வாட்கோதுமை அப்பங்கள் 5 அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளினாலே 12 கூடைகளை நிரப்பினார்கள். இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு, மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி என்றார்கள். ஆதலால் அவர்கள் வந்து நம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதாய் இருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறினார். சாயங்காலமான போது அவருடைய சீஷர்கள் கடற்கரைக்கு போய் படவில் ஏறி கடலின் அக்கறையில் உள்ள காப்பர்நகூமுக்கு நேராய் போனார்கள். அப்பொழுது இருட்டாய் இருந்தது. இயேசு அவர்களிடத்தில் வராதிருந்தார். பெருங்காற்று அடித்தபடியினாலே கடல் கொந்தளித்தது. அவர்கள் ஏறக்குறைய 3-4 மைல் தூரம் தண்டு வலித்து போன பொழுது இயேசு கடலின் மேல் நடந்து படவுக்கு சமீபமாய் வருகிறதை கண்டு பயந்தார்கள். அவர்களை அவர் நோக்கி, நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். அப்பொழுது அவரை படவில் ஏற்றிக்கொள்ள மனதாயிருந்தார்கள். உடனே படவு இது போகிற கரையை பிடித்தது. இது கர்த்தருடைய சுவிசேஷம். கிறிஸ்துவே உமக்கு புகழ்ச்சி உண்டாவதாக. அமரவும், கண்களை மூடி ஜெபிப்போம். கிருபையில் மகா ஐஸ்வர்யமுள்ள பரமபிதாவே, கடந்த வாரம் முழுவதும் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தி
இந்த புதிய நாளிலே ஆண்டவரே நம்முடைய சமூகத்திலே எங்களை கூட்டி சேர்த்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீ செய்த எல்லா நன்மைகளை நினைத்து ஆண்டவரை உம்மை ஆராதிக்க கொடுத்த இந்த தருணத்துக்காக நன்றி செலுத்துகிறதோடு உடைய வார்த்தையும் உடைய கருத்துக்குள்ளே ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். இன்றைக்கு எங்களுடைய அதாவது பெரிஷ் பேப்பரை நீங்கள் எடுத்திங்கன்னா 4 ரீடிங்ஸ் இருக்குது. 2 ராஜாக்கள் 4 22 42 வரைக்கும், சங்கீதம் 145 10 18. இன்றைக்கு வாசித்த 2 வேத பகுதிகள் எபேசியர் 3 14 21, யோவான் 6ஆம் அதிகாரமும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 5000 பேருக்கு உணவளிப்பது ஒரு பிரபல்யமான கதை, எல்லாருக்கும் தெரியும். அது ஓய்வு நாட் பாடசாலையிலிருந்து நாங்கள் அதை கற்று வருகிறோம். இந்த பிரசங்கத்தை குறித்து நிறைய போதனைகள் இருக்கிறது. ஒன்று, எங்களுடைய உணவை நாங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். பகிரப்படுதல் என்பது, அதாவது உணவில்லாதவர்களுக்கு நாங்கள் உணவளிக்க வேண்டும் என்பது. சிலர் இதை அற்புதத்தை மட்டும், அதாவது கடவுள் எங்களுக்கு அற்புதம் செய்கிறவர் என்கிற, சாப்பாடு இல்லாட்டா எங்களுக்கு தேவைகள் இருந்தால் கடவுள் எங்களுக்கு அற்புதமாக போஷிப்பார் என்கிற அற்புதத்தை தொடர்புபடுத்தி அல்லது முக்கியத்துவப்படுத்தி பேசுகிறவர்களும் உண்டு. எனவே இந்த 2 விதமான போதனைகளுக்கு மத்தியில் நான் இன்றைக்கு கொஞ்சம் இதை வித்தியாசமான ஒரு கோணத்திலே பார்க்கலாம் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். இதுவரைக்கும் நாங்கள் பார்க்காத ஒரு பகுதி. அதாவது இது வேதாகமத்திலே 4 சுவிசேஷங்களிலும் பேசப்பட்ட ஒரு வேத பகுதி. இது மத்தேயு 14ஆம் அதிகாரம், லூக்கா 6ஆம் அதிகாரம், மாற்கு 6ஆம் அதிகாரம், லூக்கா 9ஆம் அதிகாரம், யோவான் 6ஆம் அதிகாரம், 3. ஆனால் யோவான் மட்டும் இதில் ஒரு விசேஷமான காரியத்தை பேசுகிறார். ஏன்னா எல்லாரும் அற்புதத்தை பற்றி மட்டும்தான் பேசுகிறாங்க. ஆனால் நீங்கள் யோவானை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த அற்புதத்தை செய்து முடித்த பிறகு அங்கே இந்த அப்பத்தை குறித்த ஒரு போதனையை அங்கே இயேசு கொடுத்ததை குறிப்பிடுகிறார். அதாவது வேதாகமத்தில் இருக்கிற மிக சிறிய வசனமும் இதில் தான் இருக்குது. ஜீவ அப்பம் நானே, ஜீவ அப்பம் நானே. இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஜீவன் கொடுக்கிற அப்பம் என்கிற போதனையும் இதில் தான் இருக்குது. இப்போ இந்த இதில் நாங்கள் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு அற்புதம் செய்கிறார்கள், எந்த சந்தேகமும் கிடையாது. அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு போஷிக்கிறார் என்றையும் எந்த சந்தேகமும் கிடையாது. இயேசு கிறிஸ்து, ஆனால் இந்த சம்பவத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த சம்பவத்தில் உள்ள முக்கிய விஷயம் சாப்பாடு கொடுக்கறது இல்லை. இயேசு கிறிஸ்து அந்த மக்களுக்கு போதிக்கிறார். நீங்கள் மற்ற வேத பகுதியை வாசிச்சா தெரியும். அவர்களை போதிக்கிறார், அவர்களுக்கு நிறைய அவர்களுடைய தேவைகளை சந்திக்கிறார், அவர்களை குணமாக்குகிறார், பிசாசுகளை திறக்கிறார், நிறைய அற்புதங்கள் நடக்குது. இதெல்லாம் முடிஞ்சு, இந்த நிகழ்வு முடிஞ்சு அவங்க வீட்டுக்கு போகிற நேரம் தான் இது நடக்குது. ஏன்னா இவங்களை அனுப்பிவிடுங்கன்னு சொல்கிற நேரத்தில் தான் அங்கே சொல்லுகிறார், அங்கே இவங்க இதுவரைக்கும் சாப்பிடாமல் இருக்கிறாங்க. அவங்களும் சாப்பிட இல்லைன்னு சொல்லப்படும். இயேசு கிறிஸ்துவும் சீஷர்களும் பசியோடு இருந்தார்கள், அவர்களுக்கு சாப்பிட நேரம் இல்லாது இருந்தது. எனவே இவங்களை அனுப்பிவிடுங்கள் என்று சொல்லும் பொழுது, சார் இவர்கள் களைப்புற்று இருக்கிறாங்க, இவங்க பசியாக இருக்கிறாங்க, இவங்களை பசியோடு நாங்கள் அனுப்பக்கூடாது என்ற சாயங்காலம் ஆகிவிட்டது, காலையிலே வந்துட்டாங்க. இது 3 சம்பவங்கள் இதோடு தொடர்பு பட்டிருக்குது. ஒன்று, ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை முடித்து நிறைய அற்புதங்களை செய்து வனாந்தரத்துக்கு போகிறார். வனாந்தரத்துக்கு போன உடனேயே மக்கள் அவரை பின்தொடர்ந்து போகிறாங்க. அப்போ அப்படின்னா இந்த மக்கள் அதுக்கு முதல்ல சாப்பிட்ருக்க மாட்டாங்க. அதுக்கு பிறகு இயேசு கடலை கடந்து போகிறார், அங்கேயும் இந்த மக்கள் அவரை பின்தொடர்ந்து போகிறார்கள். எனவே இதெல்லாமே இந்த சம்பவத்தோடு தொடர்பு பட்டது. இந்த இடத்துல ஒரு காரியத்தை நான் முதலாவது சொல்ல விரும்புகிறேன். சீஷர்களுக்கு இதை குறித்த பிரச்சனையே இல்லை, சாப்பிடாததை குறித்த பிரச்சனையே இல்லை. அவங்களுக்கு என்னது, ஒரு பெரிய ப்ரோக்ராமை நாங்கள் நடத்தி முடிச்சிட்டோம், ஒரு பெரிய ஒரு கன்வென்ஷன் அல்லது ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் நடந்துட்டு, அதனால் அந்த திருப்தியில் சரி இவங்களெல்லாம் அனுப்பிவிடுவோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி இல்லை. இயேசு கிறிஸ்து அதை மட்டும் பார்க்க இல்லை. இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுடைய சிறிய தேவைகள், அவனுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் பார்க்குறாருன்றது இதில் எங்களுக்கு தெரியுது. என்னென்னா, இயேசு கிறிஸ்துடைய ப்ரோக்ராம் முடிஞ்சது, நிகழ்ச்சி திட்டம் முடிந்தது, இவங்களை அனுப்பி விட்டுருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இவங்க பசியாக இருக்கிறாங்க, இவங்களுக்கு சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லி அதுக்கு பிறகு இந்த அற்புதத்தை செய்வதை நாங்கள் காணலாம். இது ஒரு காரியத்தை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். என்னென்னா, இயேசு கிறிஸ்து எங்களுடைய
சிறிய விடயமாக இருந்தாலும் சிறிய தேவையாக இருந்தாலும் நாங்கள் பார்க்காத மற்றவர்கள் பார்க்காத ஒரு பக்கத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறார். அதன் நிமித்தமாக அவர் அந்த தேவையை சந்திக்கிறார். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அவர் எங்களை குணமாக்குகிறார், போஷிக்கிறார். அதே மாதிரி நாங்களும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற இந்த போதனை வேதாகமத்திலே பரவலாக இருக்கிறது. ஆனால் இந்த இடத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது யோவான் மட்டும் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்ல விரும்புகிறார். எப்படின்னு சொன்னால் 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது இந்த சாப்பாடு கொடுத்ததுனால என்ன நடந்தது, சாப்பாடு கொடுத்ததுனால என்ன நடந்தது என்பதை யோவான் மட்டும்தான் அங்கே குறிப்பிடுகிறார். ஏனென்று சொன்னால் சாப்பாடு கொடுத்ததுனால இங்கே ஒரு பெரிய பிரச்சனையே நடக்குது. அதுதான் முக்கியம். ஏன் இந்த பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொன்னால், நான் சில வசனத்தை நான் வாசிக்கிறேன், நீங்கள் கேளுங்க. அதாவது 42வது வசனம், இவன் யோசேப்பின் குமாரனாகிய இயேசு அல்லவா, இவனுடைய தகப்பனை தாயம் அறிந்திருக்கிறோமே, இவன் வானத்திலிருந்து வந்தான் என்று எப்படி சொல்லலாம்? அடுத்தது, இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். அடுத்தது, அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் அவர்கள் பின்வாங்கி போனார்கள்னு சொல்லப்படுது. அப்போ இந்த சாப்பாட்டுக்கு பிறகு ஒரு நல்ல காரியம் நடக்கலை, ஒரு பிரச்சனை தான் நடந்திருக்கு. என்னண்டா, சீஷர்கள் நிறைய பேர் பின்வாங்கி போனாங்க, ஏனென்றால் இவருடைய போதனை. அடுத்தது, இங்கே இவன் ஒரு சாதாரண மனுஷன் தானே, இவன் எப்படி வானத்திலிருந்து இறங்கி வந்து ஜீவாப்பம் என்று எங்களுக்கு சொல்லலாம் என்கிற பிரச்சனைகள் வருவதை நாங்கள் காணலாம். இப்போ இதிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்கிற காரியம் என்ன? அதாவது இயேசு கிறிஸ்து எங்களுடைய சிறிய தேவைகளை சந்திக்கிறார். எங்களுடைய பிரச்சனைகள், உணர்வுகள் எல்லாம் அவருக்கு தெரியும். சீஷர்கள் பார்க்காத ஒரு பக்கத்தை பார்த்தார்கள் என்று எங்களுக்கு தெரியுது. அது எங்களுக்கு இயேசு கிறிஸ்து அதை செய்ய மாட்டார்னு நான் சொல்ல வரையில், அது உண்மையாக இயேசு கிறிஸ்து எங்களுடைய தேவைகளை, எல்லா காரியங்களையும் சந்திக்கிறவராக இருக்கிறார். இந்த இடத்துல அதான் நடக்குது. அற்புதங்களை அடையாளம் செய்து பிசாசுகளை திரட்டி குணமாக்கி சாப்பாடு கொடுத்து அவர் அனுப்புகிறார். ஆனால் இன்னொரு பக்கத்தில் இருக்கிறது, இவர்கள் என்ன செய்தார்கள்? இயேசு கிறிஸ்துவை சாப்பாடு கொடுக்கிறவர்களாக மட்டுமே பார்த்தார்கள். இயேசு கிறிஸ்துவை குணமாக்குறவா மட்டுமே பார்த்தார்கள். அவரை ஒரு கடவுளாக அவர்கள் பார்க்கவில்லை. இப்போ யோவான் சுவிசேஷத்தில் 7 அற்புதங்கள் இருக்குது. நான் சொன்னேன் 7 நானே. நான் இதுக்கு முதல் உண்மையான யோவானில் பிரசங்கம் சொன்னேன், நானேன்னு அவர் தன்னுடைய தெய்வீகத்தை குறித்து பேசுகிறாருன்னு. இந்த இடத்துல 7 அற்புதங்கள் நடக்குது. இந்த 7 அற்புதங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா குணமாக்கும் அற்புதங்கள் 3 இருக்குது. அதில் அந்த 3 குணமாக்கும் அற்புதங்களும் அங்கே பழைய ஏற்பாட்டோடு தொடர்பு பட்டது. ஏனென்றால் 105வது சங்கீதம் 37வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் மத்தியிலே அங்கே பலவீனமான ஒருவனும் இருந்ததில்லை. அதாவது குருடன், சப்பானி, அப்படிப்பட்ட வியாதிப்பட்ட பலவீனமான ஒருவனும் இருந்ததில்லை பழைய ஏற்பாட்டில். அடுத்த காரியம், 5000 பேருக்கு சாப்பாடு கொடுக்கிறதும் இயேசு கிறிஸ்து இதே பகுதியில் தான் சொல்லப்படும் தண்ணீரின் மேல் நடந்தார்னு. இந்த ரெண்டுமே பழைய ஏற்பாட்டோடு தொடர்பு பட்டது. ஏனென்றால் அங்கே யாத்ராகம் 14ஆம் அதிகாரத்திலிருந்து 16ஆம் அதிகாரம் வரைக்கும் நாங்கள் வாசிக்கும் பொழுது எங்களுக்கு தெரியும், இயேசு கிறிஸ்து அதாவது பழைய ஏற்பாட்டிலே கடவுள் வானத்திலிருந்து அங்கே அப்பத்தை கொண்டு வந்து சாப்பாடு கொடுத்தார். இங்கேயும் இயேசு கிறிஸ்து வனாந்தரத்திலே அங்கே இந்த மக்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறார். அதாவது அப்போ சாப்பாடு கொடுத்தவர் தான் இப்போ சாப்பாடு கொடுக்கிறார் என்பதுதான் அந்த செய்தி. அடுத்தது, அங்கே மோசே தண்ணீரை பிளந்து இவங்களை தரை வழியாக நடத்தி கொண்டு போனான். ஆனால் இயேசு தண்ணிக்கு மேலே நடக்கிறார். இதிலிருந்தெல்லாம் இயேசு எதை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார்? அங்கே அவர்கள் கொடுத்த மன்னா சேமித்து வைக்கக்கூடாத படிக்கு என்ன செய்தது? அது ஊசி கெட்டு போனது. ஆனால் இங்கே இவர் சொல்றார், நான் ஜீவ அப்பம்னு சொல்றார். அதாவது கெட்டு போகாத உங்களுக்கு வாழ்வு கொடுக்கிற அப்பம் நான். அப்ப இப்படியாக இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல விரும்புகிறார் என்று சொன்னால், அங்கே இந்த எல்லாவற்றையும் விட நீங்கள் ஏற்கனவே அனுபவித்த உங்களுடைய அற்புதங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் விட நான் பெரியவர்னு சொல்ல விரும்புகிறார். அப்ப இன்னொரு இன்சிடென்ட் இதுல வருது. 2 ராஜாக்கள் 4:22-42 எலியா அங்கே செய்கிற அற்புதம் உண்டு. எலியாவினுடைய சீஷர்கள் பசியா இருக்கும் பொழுது ஒருத்தன் கொண்டு வந்து 20 அப்பங்களை கொடுக்குறான் எலியா கிட்ட. அப்ப சீஷர் கேட்கிறான், 20 அப்பத்தை நாங்கள் 100 பேருக்கு எப்படி கொடுக்கறது? அப்போ எலியா சொல்றாரு, நீ கொடு, சாப்பிட்ட பிறகு மீதியாக இருக்கும். அதே மாதிரி 20 அப்பத்தை 100 பேருக்கு கொடுத்து அங்கே சாப்பிட்ட பிறகு அது மீதியாக இருந்தது. இப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல வருகிறார் என்று சொன்னால், அங்கே எலியாவை நீங்கள் பெரிய மனிதர் என்று நினைக்கிறீங்க, நான் எலியாவை விட பெரியவன். மோசேயை நீங்கள் பெரிய தீர்க்கதரிசி என்று சொல்லி நினைக்கிறீர்கள், மோசேயை விட நான் பெரியவன். அதாவது எலியா தீர்க்கதரிசியை விட நீங்கள் விசுவாசிக்கிற மோசேயை விட, ஏன்னா மோசே ஒரு பெரிய தீர்க்கதரிசி இஸ்ரவேலருக்கு, அவரை விட நான் பெரியவராக இருக்கிறேன். தன்னுடைய மகத்துவத்தை, தன்னுடைய மகிமையை, தன்னுடைய தெய்வீகத்தை அவர் காட்ட விரும்புகிறார். ஆனால் மக்களோ அவரை சாதாரண மனிதனாகவே அங்கே அவரை பார்த்தார்கள். எனவே அவரை ஒரு வாழ்வு தரும் அப்பமாக, மீட்பு கொடுக்கிறவராக,
இந்த அப்பத்தை புசிக்கிறவனவனும் மரிக்க மாட்டான், நானே ஜீவ அப்பம் என்று சொல்லுகிற அந்த போதனையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அவருடைய மகிமையை, அவருடைய மகத்துவத்தை, அவருடைய பிரம்மாண்டத்தை பார்க்க கூடாத படிக்கு மக்கள் என்ன செய்தாங்கண்டா அவரை ஒரு சாதாரணமாக மனிதனாகவே பார்த்தார்கள். அதனால தான் இயேசு சொல்றார், நீங்கள் அப்பம் புசித்ததுனால தான் என்ன தேடுறீங்களே ஒழிய அற்புதத்தை கண்டதுனால நீங்கள் என்னை தேடவில்லை. அருமையானவர்கள், இதில் என்னத்தை படிக்கிறோம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை சில நேரங்களில் நாங்கள் என்ன செய்கிறோம், எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவராக எங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்காக அவரை வச்சிருக்கிறோம், அவ்வளோதான். இந்த மக்களை மாதிரி தான். அவர் எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு மகத்துவமானவர், அவர் எவ்வளவு பிரம்மாண்டமானவர் என்பதை நாங்கள் பார்ப்பது கிடையாது. எனவே இயேசு கிறிஸ்து எங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எங்களைப் போலவே ஒரு சிறியவராக, ஒரு சிறிய மனிதனாக நாங்கள் ஆக்கி வைத்திருக்கிறோம். கடவுளை நாங்கள் அப்படி ஆக்கி வைக்க முடியாது. அது இந்த எங்கள் ஆங்கிலிக்கன் சர்ச் வர்ஷிப் ரொம்ப அருமையானது. என்னடா எங்களோட விசுவாச அறிக்கை, இந்த இடத்துல இருக்கிற பிரச்சனை அதுதான். என்னை விசுவாசியாமற் போனீர்கள். எங்களோட விசுவாச அறிக்கை என்ன? வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். என்னத்தை சொல்றோம்? அவருடைய பிரம்மாண்டத்தை பற்றி சொல்றோம், அவருடைய படைப்பை பற்றி பேசுகிறோம், அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை பற்றி பேசுகிறோம். அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் உலகங்கள் உண்டாவதற்கு முன்னே தம்முடைய பிதாவினாலே ஜனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்த்தவனில் மெய்த்தானவர்கள். அவருடைய மகத்துவங்களை பற்றி பேசுகிறோம், அவருடைய மகத்துவத்தை விசுவாசமாக அறிக்கையிடுகிறோம். அப்படி ஒரு பார்க்கும் பார்வை எங்களோட வாழ்க்கையில், கடவுளை குறித்து பார்க்கும் ஒரு பார்வை எங்களோட வாழ்க்கையில் வரணும். எனவே சில நேரங்களில் கடவுளுடைய அந்த இடத்துல இருந்து கடவுளை நாங்கள் அப்படி கடவுளை பார்க்காமல் சிறியவராக இந்த மக்களைப் போல அவரையும் ஒரு சிறியவராக நாங்கள் ஆக்கி வைத்திருக்கிறோம். எனவே இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் அநேக நேரத்தில் இதை கற்றுக் கொடுக்கிறார். எப்படின்னு சொன்னால், இவர்களை மீட்டு கொண்டு வந்து எகிப்து தேசத்தில் இவர்களை வைப்பதற்கு முன்பதாகவே அவர் தன்னை பெரியவராக காண்பித்தார். எப்படி பெரியவராக காண்பித்தார் என்றால், அந்த நாட்களில் இருந்த மிகப்பெரிய சாம்ராஜ்யமே எகிப்திய சாம்ராஜ்யம். இப்போ இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம், இந்த பிரமிட் கட்டினதை பற்றி இந்த இன்ஜினியரிங் ஆர்கிடெக்ட் எல்லாம் இது எப்படி செய்தாங்கன்னு சொல்லி இன்றைக்குமே அது யாருமே கண்டுபிடிக்க முடியலை. எல்லாரும் மூக்கின் மேல் விரலை வச்சு அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறார்கள் ஒழிய இதை எப்படி கட்டினாங்கன்னு இன்றைக்கு யாருக்குமே தெரியும். அந்த அளவுக்கு கலாச்சாரம், அறிவு, தொழில்நுட்பம் நிறைந்த ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம் எகிப்திய சாம்ராஜ்யம். பார்வோன் என்கிறவன் மிகப்பெரிய ஒரு ராஜா. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சாம்ராஜ்யத்தில் வைத்து தான் அற்புதங்களை செய்து அதைவிட நான் மிகப்பெரியவன் என்று சொல்லி ஆண்டவர் காட்டுவதை நாங்கள் காணலாம். கடவுளை இஸ்ரவேலுக்குள்ள ஒரு சின்ன ஆலயத்துக்குள்ள கொண்டு வந்து அவர்கள் அடக்கி வச்சிருந்தாங்க. எங்களோட கலாச்சாரத்துக்கு எங்களுடைய ஆலயம், எங்களுடைய நியாய பிரமாணம் எல்லாமே எங்களுடையது, எங்களுடைய தேசம்னு சொல்லி கடவுளை ஒரு சிறிய வட்டத்துக்குள்ளே வைத்திருந்தார்கள். ஆனால் அவர்களை பாபிலோனுக்கு ஆண்டவர் கொண்டு போய் பாபிலோனிலும் நான் இருக்கிறேன்றதை காட்டுறார். பாபிலோனில் நான் அக்கினிக்குள்ளே இருக்கிறேன் என்றதை காட்டுறார். பாபிலோனில் நான் சிங்கக்குகைக்குள்ளே இருக்கிறேன் என்று காட்டுறார். எகிப்திலும் என்னால் அற்புதம் செய்ய முடியும், பாபிலோனிலும் என்னால் அற்புதம் செய்ய முடியும். நீங்கள் என்ன கொண்டு வந்து இஸ்ரவேலில் ஒரு ஆலயத்துக்குள்ளே அடக்கி வைக்க முடியாது. நான் நீங்கள் நினைப்பதை விட உலகத்திலே மிகப்பெரிய ஒரு கடவுள் என்பதை காட்டுகிறது அவர் அங்கே இஸ்ரவேல் மக்களுக்கு காட்டுவதை நாங்கள் காணலாம். ஆனால் என்ன செய்தாங்க? 137ஆம் சங்கீதத்தில் தொடர்ந்து பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து சியோனை நோக்கி அழுதோம். இன்னும் அங்கே தான் திருப்பி போகிறதுக்கு யோசிச்சு கொண்டிருக்கிறாங்க. கடவுளை இன்னும் அங்கே இஸ்ரவேலுக்கு வெளியிலே இருக்கிற மிகப்பெரிய அந்த கடவுளை அவர்கள் காண முடியாதிருந்தது. மனித வாழ்க்கையில் சில நேரத்தில் நாங்கள் சிறியவர்களாக இருக்கிறது போலவே கடவுளை நாங்கள் சிறியவராக்கி வச்சிருக்கிறோம். எங்களோட வாழ்க்கையில் பிளேனில் ஒரு 30,000 அடி நீங்கள் மேலே போயிட்டு எட்டி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாது. மனுஷன் வாழ்க்கையே அங்கே பார்க்க இயலாது உங்களால். கடவுளுடைய படைப்பு என்பது மிக பிரம்மாண்டமானது. அதாவது ஒளியின் வேகம்னு சொல்லுவாங்க, 3 லட்சம் கிலோமீட்டர் ஒரு செகண்டுக்கு. ஒரு லைட் ஸ்பீட் ஆஃப் த லைட், ஒரு செகண்டுக்கு ஒரு லைட்டு, ஒரு ஒளி எவ்வளவு வேகத்தில் போகுதோ அந்த அளவு வேகமானது, அது அதனுடைய வேகம் 3 லட்சம் கிலோமீட்டர் போகுது. ஆனால் கோடிக்கணக்கான வருஷங்கள், லைட் இயர்ஸ், ஒளி வருடங்கள் நீங்கள் பிரயாணம் பண்ணாலும் கடவுளுடைய படைப்பினுடைய எல்லையை நீங்கள் காண முடியாது என்று அது அவ்வளவு பிரம்மாண்டமானது. அப்போ படைத்தவர் அவ்வளவு பெரியவராக இருந்தால், படைப்பு அவ்வளவு பெரிதாக இருந்தால் படைத்தவர் எவ்வளவு பெரியவராக இருக்கணும். ஆனால் சில நேரங்களில் அவரை கொண்டு வந்து நாங்கள் ஒரு சிறிய இடத்துக்குள்ளே எங்களோட வாழ்க்கையில் வைத்து ஏதோ அவர் எங்களை சுகமாக்குறவர், அவர் எங்களுக்கு வியாபாரத்துக்கு உதவி செய்கிறவர், அவர் எங்களுக்கு பண தேவையை சந்திக்கிறவர்னு சொல்லி அவரை சில நேரத்தில் ஒரு சின்ன இடத்துல கொண்டு வந்து எங்களோட வாழ்க்கையில் வைத்திருக்கிறோம். நிச்சயமாக கடவுள் எங்களுடைய பணத்தேவையை சந்திக்கிறார், கடவுள் எங்களை குணமாக்குகிறவர், கடவுள் எங்களை போஷிக்கிறவர், எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் சில நேரத்தில் ஒரு சின்ன ஒரு வட்டத்துக்குள்ளே எங்களோட வாழ்க்கையை வைத்து நாங்கள் பார்க்குறது மாதிரியே கடவுளை எங்களுடைய ஒரு சிறிய வட்டத்துக்குள்ளே வைத்து நாங்கள் பார்க்கிறோம். அங்கே தான் எங்களோட வாழ்க்கையில் பிரச்சனை வருகிறது. கடவுளை நாங்கள் பெரியவராக பார்க்கும் பொழுதுதான் எங்களுடைய வாழ்க்கை பெரிதாக மாறும்.
கடவுளை நாங்கள் பெரியவராக பார்க்கும் பொழுதுதான் எங்களுடைய வாழ்க்கையை குறித்த, மனித வாழ்க்கை குறித்த எங்களுடைய பார்வை விரிவடைய ஆரம்பிக்கும். எனவே கடவுளை நாங்கள் ஒரு பேங்கராகவோ அல்லது ஒரு லாயராகவோ அல்லது ஒரு டாக்டராகவோ அல்லது ஒரு என்ன சொல்லலாம், ஒரு சாப்பாடு கொடுக்கிறவராகவோ மட்டும் நாங்கள், ஒரு கேட்டராகவோ மட்டும் கடவுளை நாங்கள் பார்க்கவோ எங்களுடைய வாழ்க்கையிலே அவரை கொண்டு வந்து வைக்கவோ முடியாது. சில நேரத்தில் அதை நாங்கள் செய்கிறோம். இந்த இடத்துல அதுதான் நடக்குது. கடவுளை சாப்பாடு கொடுக்கிறவராக மட்டுமே பார்த்தார்கள். இவன் யோசேப்பின் குமாரன் ஒரு சாதாரண மனிதன், இவன் எப்படி அற்புதம் செய்யலாம், இவன் எப்படி ஜீவ அப்பம்னு சொல்லலாம், எப்படி இவன் வானத்திலிருந்து வருவான் என்றெல்லாம் அவரை குறித்து மிகவும் தாழ்வான ஒரு கண்ணோட்டத்தை வைத்திருந்தார்கள். யோவான் மட்டும்தான் அதை குறித்து பேசுகிறார். எனவே இந்த அப்பம் கொடுத்தது இங்கே ஒரு பெரிய பிரச்சனையாக மாறுவதை நாங்கள் காணலாம். இயேசு கிறிஸ்துக்கும் இவர்களுக்கு இடையில் அது ஒரு பெரிய வாக்குவாதமாக மாறுவதையும் காணலாம். காரணம் என்ன என்று சொன்னால், இவ்வளவு செய்தும் அவரை ஒரு கடவுளாக பார்க்க முடியாத ஒரு பார்வை அவர்களிடத்தில் இருந்தது. எங்களுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறார்? நிறைய நேரங்களில் இன்றைக்கு எல்லா பிரசங்கிகளை பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதத்தை பற்றி மட்டும்தான் பேசுவாங்க. நான் என்றைக்குமே ஆசீர்வாதத்தை பற்றி பேசி நீங்கள் கேட்டிருக்கவே மாட்டீங்க. ஏன்னா நான் ஆசீர்வாதத்தை கொடுக்குற கடவுளை பற்றி தான் பேசுவது வழக்கம். ஏன்னா ஆசீர்வாதத்தை கொடுக்குற கடவுளை பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம் தானாக வரும். ஆசீர்வாதத்தை பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம் வராது. ஆசீர்வதிக்கிற கடவுளை பாருங்க, அப்பொழுது ஆசீர்வாதம் தானாக வரும். ஏன்னா கடவுள் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், கடவுள் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். காரணம் என்னென்றா, ஆசீர்வதிக்கும் கடவுளை பார்க்கணும். அந்த பார்வை வந்தால் வாழ்க்கை தானாக ஆசீர்வதிக்கப்படும். இங்கேயும் நாங்கள் இந்த பிரச்சனையை தான் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையானவர்களே, இந்த இடத்திலும் இயேசு கிறிஸ்து தன்னை முழுமையாக கடவுள் என்பதை, தன்னுடைய தெய்வீகத்தை வெளிப்படுத்த அவர் முயற்சிக்கிறார். ஆனால் மக்களோ அவரை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. எனவே சில நேரங்களில் எங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு குறுகலான பார்வையிலே கடவுளை மிகவும் சிறியவராக்கி வைத்திருக்கிறோம். ஏதோ கடவுளை எங்களோட வாழ்க்கைக்குள்ளே ஏதோ இங்கேயும் அங்கேயும் உலாவ விட்டிருக்கிறோம். எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவராக, எங்களுடைய பணத்தேவையை சந்திக்கிறவராக, எங்களுடைய பிரச்சனை தீர்க்கிறவராக, எங்கள் மத்தியிலே பிசாசை விரட்டுகிறவராக அங்கே. எனவே இப்படிப்பட்ட ஒரு கடவுளை தான் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சிறிய கடவுளை வைத்திருக்கிறோம். ஆனால் கடவுளை அங்கே அவருடைய பிரம்மாண்டத்தை, அவருடைய மகிமையை, அங்கே அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை கண்ணோக்கி பார்க்கும் பொழுது, அவருடைய தெய்வீகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது அங்கே எங்களுடைய வாழ்க்கையிலே அவருடைய ஆசீர்வாதம் வரும் என்பதுதான் என்னுடைய நம்பிக்கை. எனவே எங்களுடைய ஆராதனை முழுவதுமே நாங்கள் கடவுளை அப்படித்தான் மகிமைப்படுத்துகிறோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், அதான சொல்கிறோம், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். எனவே எங்கே ஆராதனையில் பாவிக்கிற வார்த்தைகள், விசுவாச அறிக்கையில் பாவிக்கிற வார்த்தைகள் எல்லாம் கடவுளுடைய மகத்துவத்தை, மகிமையை பற்றி பேசுகிறது. கடவுளை எங்களுடைய வாழ்க்கையில் எப்படி நாங்கள் வைத்திருக்கிறோம் என்பதுதான் இன்றைக்கு இருக்கிற கேள்வி. எனவே இந்த இடத்துல இருக்கிற பிரச்சனை அதுதான். இயேசு கிறிஸ்து சாப்பாடு கொடுக்கிறார் என்பதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. இயேசு கிறிஸ்து அற்புதங்கள் செய்கிறார் என்றதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. இயேசு கிறிஸ்துவனுடைய எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்பதிலும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் கடவுள் எங்களுடைய வாழ்க்கையிலே விதமானவராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? சங்கீதம் 105:37 சொல்லுகிறது, அவர் அநேகருக்கு, அனைத்து ஜீவன்களுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவர். கடவுள் எங்களை போஷிக்கிறவர், வழி நடத்துகிறவர். அதே நேரத்திலே அவருடைய மகத்துவத்தை, அவருடைய மகிமையை, அவருடைய மேன்மையை அவருக்கு நாங்கள் செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். எனவே அந்த மேன்மையுள்ள கடவுள் எங்களுடைய வாழ்க்கையிலும் மேன்மையாக இருக்க, வாழ்க்கையில் இந்த ஆலயத்தை விட்டு போனாலும் அவர் எங்களுடைய வாழ்க்கையில் மேன்மையாக இருக்க எங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிப்போம். கிருபையுள்ள ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே, நீர் எப்பொழுதும் பெரியவராக இருந்து எங்களுடைய வாழ்க்கையை நடத்தும். நீர் உயர்ந்தவராக இருந்து ஆண்டவரே எங்களை வழி நடத்தும். எப்பொழுதும் உம்மை எங்களுடைய வாழ்க்கையிலே உயர்ந்த இடத்திலே வைத்து பார்க்க ஆண்டவரே, ஒரு மகிமையான இடத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே உமக்கு கொடுக்க, ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய இடத்தை உமக்கு கொடுக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக. அப்படிப்பட்ட ஒரு பார்வையை எங்களுடைய வாழ்க்கையிலே தர வேண்டுமாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவனுடைய வார்த்தை சிந்தித்து நாம் உங்களுடைய கிறிஸ்தவ விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரு குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன்.
சமாதான வாழ்த்துக்காக எங்களை ஆயத்தம் செய்வோம். தேவ சமாதானம் எப்போதும் உங்களோடு இருப்பதாக. காணிக்கை பாடலை நாங்கள் அனைவரும் சேர்ந்து பாடுவோமாக. காணிக்கை ஜெபத்தை அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். பரிசுத்த தூதரங்களால் என்னும் வணங்க பெறும் சிருஷ்டி கர்த்தாவே, சகலத்தின் தேவத்திலிருந்து பெற்று வருகிறோம். தேவருக்குரியவற்றில் நமக்கு இருக்கிறோம். ஆண்டவாம் திருமேசியனில் நாங்கள் கொண்டு வரும் தர்மங்களையும் காணிக்கைகளையும் எங்கள் கருத்திலிருந்து பெற்று மூலமாய் தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். விண்ணப்ப மாலை.
பவுல் திருச்சபைக்காக ஜெபித்தது போல் தேவனுடைய பிரகாசமிக்க மாத்துவ செல்வமான பரிசுத்த ஆவியானவரின் மூலமாக நம்முடைய இருதயங்களின் பெலத்தினால் சபை பெலப்படுத்தப்படவும், விசுவாசத்தினால் கிறிஸ்து எங்கள் இருதயங்களில் வாழவும், எல்லையற்ற அவரின் அன்பினால் நிரப்பப்படவும், அந்த அன்பின் அகலத்தையும் உயரத்தையும் ஆழத்தையும் திருச்சபையாக நாம் உணர்ந்து கொள்ளவும் ஜெபிப்போமாக. இயேசு கிறிஸ்துவின் நாமம் பிரஸ்தாபப்படுத்தப்பட்டு அவரின் மகத்துவம் திருச்சபையில் பிரகாசிக்க கடவதாக. கர்த்தாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். எங்கள் விண்ணப்பம் உம்முடைய சமூகத்தில் சேர்வதாக. எமது வாழ்வின் காவலரான கடவுளிடம் ஜெபிப்போமாக. நோயுற்றவர்களுக்காகவும் தனிமைப்படுத்தப்பட்டவர்களுக்காகவும் நோயினால் கடுமையாக பாதிக்கப்பட்டு வைத்தியசாலைகளில் தீவிர சிகிச்சை பெற்று வருபவர்களுக்காகவும் ஜெபிப்போமாக. பசியிலும் வறுமையிலும் தவிப்பவர்களுக்காக இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய ஜீவனுள்ள அப்பமும் நித்திய வார்த்தையும் அவர்களின் மனதையும் உடலையும் புதுப்பிப்பதாக. கர்த்தாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். உங்கள் விண்ணப்பம் சேர்வதாக. நமது தேசத்தை வழிநடத்துபவர்கள் ஞானத்தோடு கொள்கைகளை வடிவமைக்கவும், சுகாதார சேவையில் பணியாற்றுபவர்கள் மற்றும் ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டுள்ளோர் தங்கள் திறமையாலும் நுண்ணறிவினாலும் ஆரோக்கியத்தை மீட்கத்தக்கதான தயவுக்காக ஜெபிப்போமாக. கர்த்தாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். உங்கள் விண்ணப்பம் சேர்வதாக. பிதாவே, உம்முடைய ராஜ்யம் விரைவாய் வருவதாக. நாங்களும் உமது அடியார் யாவரும் உமது பரிசுத்த ஆவியானவருடைய நித்திய ஐக்கியத்திற்குள் உயிர்ப்பிக்கப்பட்டு உமது சுதனும் எங்கள் மத்தியஸ்தரும் காரிய கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்து தமது சிறந்த மகத்துவத்தோடு மறுபடியும் வரும்போது அவரை மிகுந்த மகிழ்ச்சியுடன் தரிசிக்கும்படி அருள் புரியும். ஆமேன். கர்த்தராகிய இயேசுவே வாரும். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். சர்வவல்லமுள்ள தேவனே, எங்கள் பரம்பிதாவே, தேவரீர் எங்களுக்கு உருக்குமாய் இறங்கி உம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணம் அடைந்து எங்களை மீட்டுக்கொள்ளும் பரியாவடை தந்துள்ள நீரே. அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை தாமே ஏக பலியாக ஒப்பு கொடுத்து சரலோகத்தின் பாவங்களை நிமித்து செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போந்ததுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்தினம் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கும் நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வரும் அளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தம சுவிசேஷத்தில் கட்டளிட்டு இருக்கிறாரே. இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளி உமது குமாரன் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நியமத்தின்படி நாங்கள் அவருடைய பாடுகளையும் மரணத்தையும் நினைவு கூர்ந்து உமது சிருஷ்டி பதார்த்தங்களாகிய இந்த அப்பத்தையும் சாஸ்திராட்சத்தையும் பெற்றுக்கொள்ளும் போது அவருடைய பரிசுத்தமுள்ள சரீரத்துக்கும் இரத்தத்துக்கும் பங்குள்ளவர்களாகும்படி கிருபை செய்தல வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். அவர் தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து சோஸ்திரம் பண்ணி அதை விட்டு சீஷருக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே ராபோஜனம் பண்ணிய பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து சோஸ்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற
புது உடன்படிக்கக்கூடிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது. இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவிழம் பற்றினார். தேவ சமாதானம் எப்போதும் உங்களோடு இருப்பதாக. அவரும் சேர்ந்து கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, எங்களுக்கு விரோதமாக பேசுபவர்களுக்கு நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதிக்க பண்ணாமல் தீவினை எங்களை ரசித்துக் கொள்வது. ராட்சமும் வல்லமையும் மகிமையும் என்னென்ன முறைகளே. ஆமென். இரக்கம் வேண்டி வண்டாடுவோம். இரக்கமுள்ள கர்த்தாவே, நம்பி நாங்கள் இந்த பந்தியில் சேர துணியாமல் இரக்கத்தையே நம்பிக்கை இருக்கிறோம். குறிப்பதை நாங்கள் பார்த்ததில்ல. ஆனாலும் தேவரே இறப்பிலும் ரக்கத்தை மாறாத ஆண்டவராயிருப்பீர். ஆகியால் இருக்கிற கர்த்தாவே, நாங்கள் அவருக்குள்ளும் அவர்களுக்குள்ளும் வாசமாயிருக்கிறது. ஏற்றுவதமாக தரத்தை குறிப்பிட்டு அவருடைய ரத்தத்தை பானம் பெற்றார். ஆமென். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே, எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே, எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே. பிரியமானவர்களை, விசுவாசத்தோடு சமீபித்து வந்து உங்களுக்காக ஆயத்தம் செய்யப்பட்ட இந்த திருவிருந்திலே கலந்து கொள்ளுங்கள்.
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஒருமிப்பாராக. தேவனுடைய வார்த்தையினாலும் அவருடைய வாழ்க்கையினாலும் எங்களை போஷித்த கிருபைக்காக நாங்கள் தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். சர்வவல்லமுள்ள தேவனே, எங்கள் ஆத்மாக்களின் சரீரங்களையும் உமக்கு உள்ள பலியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உமது பரிசுத்த ஆவியின் வல்லமையிலே புகழ்ச்சியும் மாட்சிமை ஜீவிக்கவும் உழைக்கவும் உலகத்துக்குள் எங்களை அனுப்பி அருளும். ஆமென். சில அறிவித்தல்கள். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை எங்களுடைய காலை ஆராதனைகள் காலை 8:15 மணிக்கும் காலை 9:30 மணிக்கும் நடைபெறும். ஏற்கனவே உங்களுக்கு உங்களுடைய பெயர்களை ஒரு பட்டியலில் நாங்கள் போட்டிருக்கின்றோம். எந்தெந்த ஆராதனைக்கு நீங்கள் வர வேண்டும் என்று சொல்லி அதேபடியாக நீங்கள் வருமாறு உங்களை அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். சண்டே ஸ்கூல் சனிக்கிழமை மாலை 4 மணிக்கு நடைபெறும். எனவே பிள்ளைகளை ஒழுங்காக அதற்கு அனுப்பும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்ளுகின்றோம். எங்களுடைய சபையின் வருடாந்த பொதுக்கூட்டம் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி காலை 8:15 மணிக்கு நடைபெற இருக்கின்ற திருவிருந்து ஆராதனைக்கு பிறகு நடைபெறும் என அறிய தருகின்றேன். அதற்குரிய நிகழ்ச்சி நிரலை நாங்கள் அழிவத்தல் பலகைகளை போட்டிருக்கின்றோம். வாக்காளர் பட்டியலிலே பெயர் காணப்படுகின்ற அனைவரும் இதிலே கலந்து கொள்ளலாம். தயவுசெய்து நீங்கள் ஆராதனைக்கு வரும் பொழுதும் ஆராதனையிலே இருக்கும் பொழுதும் ஆராதனை முடிந்ததுக்கு பிறகும் எல்லா விதமான சுகாதார விதிமுறைகளை கைக்கொள்ளுமாறு உங்களை அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். சிறமாக மாஸ்கை நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள். இந்த நேரமும் அது மிக மிக முக்கியம். அது உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு பாதுகாப்பாக இருக்கும். எனவே தயவு செய்து அதை கைக்கொள்ளுமாறு மிகவும் அன்போடு நான் கேட்கின்றேன். ஆன்லைன் ஆராதனை உதவி செய்கின்ற எல்லாருக்கும் சபையின் சார்பாக மறுபடியும் நான் நன்றிகளை தெரிவிக்கின்றேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அனைவரும் அமைதியாக இருப்போம். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமை போன்ற என்னுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவது. அனைவரும் சேர்ந்து இறுதி பாடலை பாடுவோம்.